ஆக்டர் விஜய் ஆண்டனி அவர்கள் ரீசன்ட் இன்டர்வியூல தளபதியோட மியூசிக் டேஸ்ட் பத்தி பேசியிருக்காரு. அதாவது தளபதியோட மியூசிக் டேஸ்ட் அண்ட் செலக்ஷன் சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேட்டைக்காரன் படத்துக்கு நான் தான் மியூசிக் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் சொல்லி தான் என்ன ஆன்போர்ட் பண்ணாங்க. தென் நான் அடிச்ச சாங்ல இருக்கிற எனர்ஜி பாத்தீங்கன்னா சங்கர் மகாதேவன் அவர்கள் பாடினதான் கரெக்டா இருக்கும்னு சொன்னது அவர் தான். ஸோ அதனால அவரை கூப்பிட்டு பாட வச்சோம், சூப்பரா வந்துச்சு. தென் சின்ன தாமரை பாடல சுசித்ரா பண்ணா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பரிந்துரை பண்ணதும் அவர் தான். அந்த பாடலுக்கு ஏற்ற ஒரு மீட்டர் அவங்க கிட்ட கரெக்டா இருந்துச்சு. அதுவும் அந்த டைம்ல அவங்களோட வாய்ஸ் பயங்கர ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு. தென் அதே மாதிரி ஏன் உச்சி மண்டையில சாங்ல சுருன்னு இடையில வரும், அதெல்லாம் அவர் தான் சஜஷன் கொடுத்தாரு. ஸோ மியூசிக்ல அவருக்கு பயங்கர ஆர்வம். ஸோ அவரோட பர்சனல் சஜஷன்ல வேட்டைக்காரன் உள்ள போனவன் தான் நானு. டைரக்டரோ ப்ரொடியூசரோ நான் வேணும்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணல. தளபதி தான் இவர் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு பிடிவாதமா ஆன்போர்ட் பண்ணாரு. ஈவன் வேலாயுதம் படத்துக்கும் அதே மாதிரி தான் விஜய் ஆண்டனி தான் வேணும்னு சொல்லிட்டு அவரோட சஜஷன்ல தான் உள்ள போனேன். ஸோ இந்த மாதிரி அவரோட ப்ராஜெக்ட்ல அவர் நிறைய ஈடுபாடோட இன்வால்வ் ஆவாரு. அப்படின்ற மாதிரி தளபதியோட இன்வால்வ்மெண்ட் பத்தி பாசிட்டிவா தான் பேசியிருக்காரு. ஏன்னா சில பேர் இதை தொந்தரவா சொல்லுவாங்க, அதாவது நம்ம ஃப்ரீடம்க்கு பண்ண விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி. பட் தளபதியோட மியூசிக் டேஸ்ட் நல்லா இருந்து அவர் கொடுத்த இன்புட்ஸ் எல்லாமே ஒர்க் ஆயிருக்குன்றதால விஜய் ஆண்டனி அதை ஒரு பாசிட்டிவா தான் பாக்குறாரு. அதுவும் விஜய் ஆண்டனி அவர்கள் அவரோட கெரியர்ல முதல்ல 1 கோடி சம்பளம் வாங்கின ஒரு படம்னா அது வேலாயுதம் தான் சொல்லிட்டு அவரே சொல்லியிருக்காரு ஓப்பனா. 1 கோடின்றது இப்பவே மிகப்பெரிய ஒரு அமௌண்ட் தான். ஸோ 2011 அது மிகப்பெரிய ஒரு சம்பளம். அண்ட் வேட்டைக்காரன்லேயே எனக்கு ஒரு மிகப்பெரிய சேலரி தான், கிட்டத்தட்ட 1 கோடி தான். பட் வேலாயுதம்ல 1 கோடியே வாங்கினா அப்படின்ற மாதிரி ஓப்பனா சொல்லியிருக்காரு. அண்ட் விஜய் ஆண்டனி அவர்கள் மிகப்பெரிய பட்ஜெட் படங்கள்லாம் நிறைய பண்ணவே இல்லை. ஸோ ரொம்ப கம்மி சம்பளத்துக்கு சின்ன சின்ன படங்கள் தான் பண்ணிட்டு இருந்தாரு. வேட்டைக்காரனுக்கு அப்புறம் தான் வேலாயுதம், உத்தம புத்திரன்னு சொல்லிட்டு பெரிய படங்கள் பண்ண ஆரம்பிச்சேன். அது கொஞ்சம் முன்னாடியே நடந்திருந்தா நான் ஆக்டராகவே ஆயிருக்க மாட்டேன். ஏன்னா பெரிய பட வாய்ப்பு கிடைக்கல, சேலரி பெருசா கிடைக்கலன்னு சொல்லிட்டு தான் ஆக்டிங் போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். அண்ட் என்னை சுத்தி இருந்த எல்லாருக்கிட்டையுமே நான் நடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சவாலும் விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் கரெக்டா வேட்டைக்காரன் வேலாயுதம் வந்துச்சு. பட் எல்லாருக்கிட்டையும் சொல்லியாச்சு அப்படின்றதுக்காக தான் ஆக்டிங்ல வந்தேன். ஸோ சவால்லாம் விடுறதுக்கு முன்னாடியே வேலாயுதம், வேட்டைக்காரன்லாம் அமைஞ்சிருந்தா நான் மியூசிக்லயே போயிருப்பேன் அப்படின்ற மாதிரி அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை சொல்லியிருக்காரு. அண்ட் விஜய் ஆண்டனி அவர்கள் குறைவான படங்களே பண்ணியிருந்தாலும் ஒரு நல்ல ஃபேன் ஃபாலோவிங் இருக்கு அவருக்கு. ஏன்னா விஜய் ஆண்டனி அவர்களோட சாங்ஸ்னாலே டிஃப்ரெண்டா வைபா இருக்கும். வேட்டைக்காரன், வேலாயுதம்னு 2 ஆல்பமுமே சும்மா வேற மாதிரி இருக்கும். தளபதியோட இன்னும் சில படங்கள் பண்ணியிருந்தா ஒரு கோட் காம்போவாவே இருந்திருக்கும். ஸோ டெஃபினட்டா ஒரு பெருசா மியூசிக் பண்ணாதது தமிழ் சினிமாவுக்கு ஒரு இழப்பு தான். அண்ட் இது மூலமாவே மியூசிக் டைரக்டர் யாரா இருந்தாலும் தளபதியோட ஆல்பம்ஸ்லாம் ஏன் ஹிட் ஆகுது அப்படின்றதும் தெரியுது. ஏன்னா தளபதி படங்களோட ஆல்பம்ஸ்ல தளபதியோட இன்புட்டும் இன்வால்வ்மெண்ட்டும் அவ்வளோ இருந்திருக்கு போல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.